அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ராகு கேதுவின் பெயர்ச்சி காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படி ராகு கேது பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன, அதிலும் குறிப்பாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சுமார் 3 மாதங்களுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ராகு கேது பயிற்சியானது முழுமையாக நடைபெற போகிறது. இதிலிருந்து சுமார் 1.5 ஆண்டுகள் 18 மாதங்கள் மிக சிறப்பான மாற்றம் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கிறது, அதே சமயம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது சாயா கிரகம், நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவானது பாம்புவின் தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் கொண்ட கிரகமாக பார்க்கப்படுகின்றன. சூரியனை போல் சாயா கிரகமாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக நாம் பேருந்தில் பயணிக்கும் போது பேருந்தின் சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மரங்கள் எப்படி பின்னோக்கி நகர்கிறதோ அதே போன்று மற்ற கிரகநிலைகள் முன்னோக்கி நகர்வதால் ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இந்த ராகு கேது பயிற்சி முடிவதற்குள் முழுமையாக 7.5 சனி நிவர்த்தி அடைகிறது. எனவே ராகு மற்றும் கேதுவால் பெரிய அளவிலான சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. ஆனால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு வலுவாக தைரியஸ்தானம், சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திலிருந்து குடும்பஸ்தானத்தில் நுழைகிறார். 3ஆம் இடத்தை ஒப்பிடுகையில் 2ஆம் இடம் அவ்வளவு சிறப்பான இடமாக பார்க்க முடியாது. ஆனால் மிக பெரிய அளவில் சிரமம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இல்லை என்பதையும் திட்டவட்டமாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு உறுதிப்படுத்துகிறார். ஆனால் மோட்சக்காரகரான கேது பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திலிருந்து அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. இது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மைகளை நிச்சயமாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது ஏற்படுத்தி கொடுக்காது. எனவே இந்த வேளையில் அஷ்டமத்தில் நுழைவதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். கேதுவின் அமைப்பால் மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஆனால் 7.5 சனியை ஒப்பிடுகையில் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தி விடாது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகங்களாக இந்த 2 கிரகங்களும் பார்க்கப்படுகின்றன. ராசியின் அதிபதியான சனியின் மற்றொரு ஆட்சி வீட்டில் ராகு அமர்கிறார். இது நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே வேளையில் ராகு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். அங்கு இருக்கக்கூடிய கேது குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. சூரியனின் ஆட்சி வீட்டில் சனியின் பகை கிரகமான சூரியனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் சற்று கவனம் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தேவைப்படுகிறது. மோட்சக்காரகரான கேதுவை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவிலான நெருக்கடிகளோ தடைகளையோ சிரமங்களையோ ஏற்படுத்தி விட மாட்டார். ஆனால் அவை அனைத்தும் நிகழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் வல்லவராக பார்க்கப்படுகிறாருங்க. ஏனென்றால் மோட்சக்காரகரான கேதுவை பொறுத்தவரைக்கும் மனதில் எதிர்மறையான சிந்தனையையும் கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்தையும் தோற்றுவிக்கக்கூடிய வகையில் மிக வலுவான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். எனவே எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயல் குறித்த எதிர்மறையான சிந்தனைகள் என்பது சற்று கூடுதலாகவே இந்த தருணத்தில் தோன்றுவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே உறுதியாக இந்த தருணத்தில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் மகர ராசிக்காரர்களுக்கு சிரமத்தை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற முடியும். பொருளாதார ரீதியாக ராகு குடும்பஸ்தானத்தில் அமருவதால் பெரிய அளவிலான பிரச்சனைகள் இல்லை. குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும். புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இனிமையான புனித பயணங்களை மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் கேது அஷ்டமத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரிக்கலாம். எதிர்மறையான எண்ணம் மனதில் தோன்றலாம். பொறுப்புகள் அதிகரிக்கும் போது அதை கவனத்துடன் செய்து முடிக்க முடியாத சூழல் உருவாகலாம். எனவே இது போன்ற தருணங்களில் மட்டும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் நிச்சயமாக பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நீங்கள் உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். எனவே சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படும் போது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், தடை தாமதங்கள் போன்றவை உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் கட்டுக்குள் வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில்
அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வகையில் பயணங்கள் அதிகமாக இருக்கும். பயணங்கள் அதிகமாக இருந்தாலும் கேதுவின் அமைப்பால் அதற்கேற்ற பலன்கள் நிறைவாக கிடைக்காத ஒரு சூழலை உருவாக்கலாம். அந்த நேரங்களில் மனம் தளர்ந்து விடாமல் சற்று கவனத்துடன் இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது என்பதை திட்டவட்டமாக நிழல் கிரகமான ராகு கேது உறுதிப்படுத்துகிறது. மன வருத்தம் ஏற்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் நடைபெற்றாலும் கூட அதை பொறுமையுடனும் அந்த பிரச்சனைக்கான மூலதனத்தை கண்டு அதை தீர்வு காணக்கூடிய வகையில் ஈடுபடும் போது நிச்சயமாக நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த வேளையில் மிக வலுவாக குரு உச்சம் பெற போகிறார். குரு 6ல் நுழைந்தாலும் அதிசார பயிற்சியாக 7ல் உச்சம் பெறுகிறார். ராசியின் அதிபதியான சனி முழுமையாக 7.5 சனியை நிவர்த்தி அடைய போகிறாருங்க. எனவே வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும்போது ராகு கேது சற்று சாதகமற்ற சூழலுக்கு சென்றாலும் பெரிய அளவிலான சிரமம் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இல்லை. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மகர ராசிக்காரர்கள் எளிதில் உருவாக்கி கொள்ள முடியும். இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்தபடியே தொழில் வியாபார ரீதியாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். பெரிய அளவில் பொது வாழ்வில் சாதனை படைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அதற்கு ஏற்ற ஒரு சிறந்த காலகட்டமாகவும் அமைய போகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் தடுமாற்றங்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகி இனிமை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தடுமாற்றத்தை முற்றிலுமாக கட்டுப்படுத்தி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மாணவ மாணவியரின் கல்வியில் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி, எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் மிக பெரிய அளவிலான வெற்றி என அனைத்துமே அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வகையில் பொருளாதார நிலைகள் திருப்திகரமாக அமையும். பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுபகாரியங்கள் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக கைகூட போகிறது. எனவே நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியையும் எதிர்காலத்தை மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதோடு திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ராகு கேது பயிற்சி துவங்கியவுடன் நிச்சயமாக திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானையும் கேது பகவானையும் தரிசித்து வாருங்கள். தடை தாமதங்கள் சிக்கல்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் கிடைக்கும். பல்வேறு வகையான தோஷங்கள் விலகி நல்ல மாற்றம் உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு பிறக்கும்.